மீஷோவில் கட்லரிஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உட்டன் கட்லரி வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி வாங்கியிருந்தேன். இதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா, கலர் இல்லை. நிறைய உட்டன் இந்த கட்லரிஸில் வந்து கலர் மேலே இருக்கும், ப்ரௌன் கலர் மாதிரி. உட்டன் கலர்லேயே இருக்கிறதுனால சமையல் பண்ணும்போது ஃபுட்டில் கலர் ஆட் ஆகுறது இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மதியம் லஞ்சுக்கு சாம்பாரும் சுக்கட்டிக்கீரை பொரியலும் பண்ணிடலான்னு பண்ணிட்டு இருந்தேன். சுக்கட்டிக்கீரை பொரியல் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னோட பையனுக்கு ஃபேவரட் கீரை அப்படின்னாவே அது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். குக்கரில் பருப்பு காய் எல்லாம் போட்டு ஒன்றா சாம்பார் வச்சுட்டேன். கடைசியாக தாளிச்சு கொட்டினா சாம்பார் ரெடி. இந்த சுக்கட்டிக்கீரையில் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. காலேஜ் படிக்கும்போது எனக்கு வாயில் வந்து சூட்டு பொண்ணு மாதிரி கொப்பளமாக இருந்துச்சு. அது என்ன ரீசன் அப்படின்னா, காலையில் ஒரு நாள் கூட நான் சாப்பிடாம தான் போயிருந்தேன். டாக்டர்ஸ் கிட்ட போய் மெடிசன் வாங்கி சாப்பிட்டாலும் 2 days கழிச்சு திருப்பியும் வந்துட்டே இருந்தது. அப்போ தான் எனக்கு பாட்டி ஒருத்தவங்க சொன்னாங்க, சுக்கட்டிக்கீரை டெய்லியும் 1 month சாப்பிட்டு சரியாக போய்டும்னு. பொரியலுக்கு கடாயில் எண்ணெய் கடுகெல்லாம் போட்டு வெங்காயம் வரமிளகெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா கழுவி வச்ச கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபைனலாக தேங்காய் ஜீரகம் போட்டு வதக்கினா கீரை பொரியல் ரெடி ஆகிடும். இனி நாளைக்கு பார்க்கலாம்.